நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு, தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெட்டி தலைவர் வெட்டி தலைவர் வெற்றி தலைவர் தளபதி வெட்டி தலைவர் வெற்றி தலைவர் தளபதி. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம இந்த காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தளபதி தான் ரோஸ்ட் பண்ண போறோம். நம்ம வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இந்த வீடியோ போடவே மாட்டோம். ஏன் தெரியுமா? அணில் குஞ்சுகள் தொல்லை தாங்க முடியாது. ஸ்கூல் லீவில் உட்காந்துக்கிறாங்க, யூடியூப்லையும் ட்விட்டரில் இன்ஸ்டாகிராமில் உட்காந்துக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோ வந்து ஒர்க்கிங் டேல வெளியிட போகிறோம். வாய்ப்புள்ளவங்க வேலைக்கு போய் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இந்த காணொலியை பாருங்கள். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா தாயே வணக்கம். யாரும் தொட முடியாத தொட்டிருக்கும் ஒரு மனிதர். தொட்டு இருக்கும் மனிதர் எப்படி தொடர் பார்த்தீங்களா தளபதி? யாரும் தொட முடியாத தொட்டிருக்கும் ஒரு மனிதர். யாரும் தொட தயங்கும் பிரச்சனைகளை தொட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர். எப்படி யாரும் தொட முடியாத இடத்த தொட்டு பார்க்கக்கூடியவர், யாரும் தொட தயங்கக்கூடிய இடத்த தொட்டு பார்க்கக்கூடியவர் தான் நம்ம வெட்டி தலைவர். பழத்தை கொடுத்து சும்ப விட்டுற வேண்டியதான். an average day in Anil's life virtual audience. படம் நல்லாலாம் போல. எந்த படம் நல்லா போச்சு? எந்த படம் தளபதி ஒழுங்கா போல. சும்மா உருட்டுறாங்க, படம் நல்லா இருக்கு, படம் பெரிய ஹீரோ அப்படி உருட்டுறாங்க. எந்த படமும் தளபதிக்கு உருப்பட்டதா சரித்திரமே கிடையாது. 250 கோடி சம்பளம் யார் சொன்னா? அவரே சொல்லிக்கிடுவார். உண்மைதானே? மற்ற கட்சிக்காரன் கேள்வி கேட்பாங்களா? நீ கட்சி தொடங்கிட்டீங்களா, இப்போ மக்கள் கேள்வி கேட்பாங்களா? நாராக கிழிக்கிறான். ஏன் கிழிக்கிறான்னா, உங்களுடைய செயல்பாடு அவ்வளோ கேவலமாக இருக்குது. அதனால் உங்கள் தொண்டர்கள் பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைண்ணே, நீங்கள் வீட்டில் போய் பன்னியூரில் போய் உட்காந்துருவீங்க பனையூரில். ஆனால் அவங்க அப்படி கிடையாது. வீடு வீடாக ரோடாக போனீங்க தானே சொல்கிறீங்க. போகும்போது இது மாதிரி அடிப்படுறாங்க, கேவலப்படுறாங்க, அவமானப்படுறாங்க. பாவம் அவங்களாம் வந்து ஃபுல் டைம் டியூட்டியாக இருக்கிறாங்க. ஏய் தளபதி அப்படிலாம் பேசாதீங்க. விச்சுவல் வாரியர்ஸ், உங்களுக்கு அவமானப்படுறீங்க, அசிங்கப்படுறீங்க, கேவலப்படுறீங்க. ஓகே, அதுக்காக தளபதி இப்படியே அசிங்கப்படுத்துறீங்க. டேய் என்னடா அவர் தளபதி தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவர் யாருங்க? உங்களுக்காக வந்திருக்காருங்க, இந்த மக்களை காப்பாற்ற வந்திருக்காருங்க. அவரை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. யூசுப் பையா அதுல நடுவில் ஒருத்த கமெண்ட் பண்ணுவான் தெரியுமா? அவன் லூசு பையன் சொல்லுவான் தெரியுமா? இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு ஃபன்னாக தான் இருக்கும், ஆனால் எண்டு வரைக்கும் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏய் எப்படி ஜம்முன்னு இருக்கா? ரெண்டு பேரும் கரெக்டா பொறுத்திடுறாங்க. என்னடி இது? அந்த பக்கம் நான் எதுக்கு துரத்திலே தெரியாம துரத்திட்டு இருக்கோம். இவன் உண்மையா தளபதி ரசிக. நாம இருக்கிறோம், நம்ம கூட மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? காத்து, இயற்கை, சந்தோஷமான குடும்பம். இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஆரோக்கியா மில்க். எனக்கு அதான் சந்தேகமா இருந்துச்சு. தளபதி சினிமாலையும் கள்ளக்காப்பி தான் அடிப்பாரு, அரசியலையும் கள்ளக்காப்பி அடிக்காம எப்படி பேசுவாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது.
அண்ணன் விளம்பரத்தை கூட விட்டு வைக்க மாட்டார். ஆல்வேஸ் காப்பி, எனிவேஸ் காப்பி, எப்போதும் காப்பி 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 காப்பி. அதான் அண்ணனோட வாழ்க்கையில் தத்துவமே. அதான் சொந்தமாக எதுவும் பண்ண மாட்டார். யாராவது பண்ணினாங்கன்னா அதை எடுத்து டைலாக்காக எடுத்து போட்டுக்கிடுவார். அவ்வளோதான். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம 84 தான் பஸ் ஸ்டாண்டு பிச்சைக்கார சங்க தலைவராக இருக்கிறார். ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே, முக்கியமாக ஒரு பதிவு, நம்ம மக்கள்கிட்ட ஓடிபி கேட்க போறதே கிடையாது. நம்ம ஆதவ அண்ணா தான் ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார சங்க தலைவர். வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே. வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார சங்க தலைவர் மணி அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ இருக்கும் பிச்சைக்கார சங்க தலைவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா தாயே வணக்கம். தளபதி வீடு வீடா வீதி வீதியா சொன்னார் தெரியுமா? அதை இந்த தொண்டர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாருங்க, நீங்களே பாருங்க. பைத்தியக்காரங்க அறிவு இருந்தா அப்படிங்க டிவிக்குள்ள இருப்பாங்க. அவங்க எதுக்கு கடைசியா வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? பைத்தியக்காரங்களான்னு. கணக்கச்சிதமா கரெக்டா பொருந்திருக்கு. தலைப்பு என்ன சொன்னாரு? வீடு வீடா வீதி வீதியான்னு சொன்னாங்க. அவங்க பார்த்தாங்க வீதி வீதியா போறதுக்கு வீதி பலகையிலே ஒட்டிட்டோம்னா வீதி வீதிக்கு போறவங்க பார்த்துட்டு போயிடுவாங்கல்ல. சிம்பிள். ஏன்னா அவங்க அறிவுல கொஞ்சம் கூடினவங்களாங்க. தளபதி வச்சுக்கலாம் சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல அவங்கலாம் அதான் அறிவுல கூடிட்டாங்க. அதனாலதான் நேரா போஸ்ட் விட்டாங்க. நல்ல வேலை தமிழ்நாடு வச்சுக்கோங்க. தளபதி எங்கெல்லாம் தமிழ்நாடு சென்னை இருக்கும் அங்கே முழுக்க என்ன பண்ணுவாங்க? போஸ்ட் ஒட்டி விட்டுருவாங்க. தமிழ்நாடு முழுக்க அங்கே தான் இருக்கும். கேட்டேன் எப்படி இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க? தமிழ்நாடு போஸ்ட்டில் இருக்கிறோம்ல, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது வரைக்கும் நம்ம அல்லக்கைகளுடைய வீடியோக்களை பார்த்தோம். இப்போ தான் நம்ம மெயின் அணிலையே தொட போகிறோம். அது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீ அடித்தா பீஸ்னா அடித்தா மாசுடா, நம்ம தளபதி தான் போட்டு புழக்க போகிறோம். தளபதி சொல்கிறத கேளுங்க. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள். இது ஆக்ஷன் மேடம். அவன் முதல்ல பேசும்போது இதுக்கு முன்னாடி நம்ம தமிழக அரசியலில் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள். அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஆமா, எதுக்கு இங்க இந்த அவர்களே அவர்களே இவர்களே எல்லாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் ஒரு அடிப்படை கொள்கையை அறிவிச்சுட்டு அவங்க இவங்க எதுக்குங்க பிரிச்சு பார்க்கணும்? சும்மா சில்லு 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 சில்லு. இதுதாங்க நம்ம தளபதி. ஆக்டிங் நொறுக்கிறவர். ஏன் நடிகர்லாம் அப்படிதான் நடிப்பார். அவர் நடந்த 2 மிகப்பெரிய தேர்தல்கள். நான் சொல்கிறது 1967 and 1977. அது மாதிரி 2026 அமைய போகுது. அதாவது நம்ம விஜய் அவர்களுடைய கட்சியை தற்கூரி கட்சின்னு சொல்லும்போது அணில் குஞ்சுகள் கொஞ்சம் கோவப்படுறாங்க. நீங்கள் எப்படி எங்கள் கட்சியை நீங்கள் தற்கூரின்னு சொல்லுவீங்க? நாங்கள் எவ்வளோ அறிவுபூர்வமாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் டப்புன்னு மரத்து மேலே ஏறி குதிக்கிறோம், அந்த பக்கத்தில் ஏறி வாரோம், இந்த பக்கத்தில் இறங்கி போகிறோம், பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னும் எங்களை தற்கூரினே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் என்னென்னா, உங்கள் தளபதி தான் சொல்கிறாரு 1967 1977 அந்த தேர்தலுக்கு பிறகு 2024 சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறது 1967 and 1977. அது மாதிரி 2026 அமைய போகுது. ஆனால் 1967
அந்த எந்த கட்சி ஆட்சியில் இருக்குன்னா நீங்க கொள்கை தலைவராக வைத்திருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அந்த கட்சியை ஒரு கட்சி தோற்கடிக்கு, எந்த கட்சி? உங்களுடைய அரசியல் எதிரி, அந்த கட்சி தோற்கடிக்கு அதை பெருமையா பேசுறாரு உங்க தளபதி. அதனாலதான் நம்ம சொல்றோம் இவருக்கு அடிப்படை அரசியல் அறிவே கிடையாது. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. இதுதான், வேற எதுவுமே கிடையாது. அதனாலதான் அவரே தற்கொலையா இருக்கும்போது தொண்டர்களும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பிஃபோர் எலெக்ஷன் புஷி ஆனந்த் தான், அதானடா கையை தான் எடுப்பேன்னு சொல்லுவேன். அந்த நானும் டக்குன்னு வேற ஏதாவது பீப்பை போட்டிங்களோன்னு பார்த்தேன். ஆமா, புதுசு புதுசாக வந்திருக்காங்க எல்லாருமே. தளபதி கூட இவங்கள முன்னாடி இருந்திருந்தா கூட கொஞ்சம் நம்ம கண்டென்ட் கிடைச்சிருக்கோம். ஆஃப்டர் எலெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன் ஆஃப்டர் எலெக்ஷன். பிஃபோர் இப்படி கொட்டி தளபதி கூட உக்கரமா இருப்பாங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் ஒட்டுமொத்த பேர் ஓடிடுவாங்க. ஏன்னு கேளுங்க, தளபதியே ஓடிடுவார். படத்தை பார்த்தாலும் தளபதி ரசிகரும் ஓடிடுவாங்க. சினிமாவில் வந்து அவர் ஹீரோவாக நடிப்பார், ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து அவர் வந்து ஜீரோவாக தான் இருப்பார். அவர் பொருள் எடுத்து அவரே சம்பவம் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இதுதான், கேளுங்க. ஃபார்வர்ட் பண்ணாங்க. ரியாக்ஷன் பார்த்தீங்களா? தளபதி ரியாக்ஷன் வாட்ஸ்அப்லையா? அவங்களாவது அதாவது பண்ணுவாங்க. தளபதி பனையூர்லேயே போய் உட்காந்துக்கிடுவார். அவங்க அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க சார். அவங்க எல்லாம் அதுக்கு அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க சார். சோகங்கள். அப்புறம் அடுத்த பிரச்சனை வந்துரும், நாங்க அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருப்போம் சார். தளபதி அந்த பார்த்த லுக்கை பார்த்தீங்களா நீங்க? தளபதி எப்படி லுக்கா, அவர் கண்ணில் அந்த கோவம் கண்ணில் தெரியுது. அவர் கண்ணில் நல்லா தெரியுது. பார்த்தீங்களா நீங்க? இருக்கிறவங்களுக்கு 2026 பாருங்கடா நீங்க என்ன பண்ற மட்டும் பாருங்கடா நீங்க அப்படிங்கிற மாதிரி தளபதி கண்ணில் ஆக்ரோஷமா சினிமால காட்டுவாரு. ஆனா நேர்ல நம்ம தம்பி கவினுக்கு வந்து அறிக்கை கூட போட மாட்டார். இதுதான் நம்ம மக்களாட்சி. வாட்ஸ்அப்லயாவது ஷேர் பண்ணுவாங்க. ஆனா நம்ம தமிழக வெட்டி கழகம் இருக்கு பார்த்தீங்களா, ட்விட்டர்ல கூட பதிவு கூட போட மாட்டாங்க. அவ்வளவு வன்மமான அரசு பிடிச்சவங்க தான் இந்த தமிழக வெட்டி கழகம் சார்ந்தவங்க. தொகுதியும் தலைவர் நேரடி கண்காணிப்பில எந்த கம்மியா இருந்தா இம்மீடியட்டா தலைவரே உங்களுடைய அவருடைய போன் ஒரு என்னடி இது? இதுவே இப்படின்னா நம்ம 84 என்ன பண்ணிருக்காருங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்துறோமா? எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் நம்மளுடைய 81 பேர், மாநில வழக்கறிஞர் 11 பேர், கழக செயலாளர்கள் 1680 பேர், 8580 பேர், 8580 பேர், 8580 பேர், 89,680 பேர், 680 பேர், 980 பேர், 980 பேர். தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்ரா ஏன் ஊசலாடா? 84, 89, 8060, 8090, 80 புளுத்தி. என்னங்க தமிழ் இது வந்து? எந்த ஊர் தமிழுங்க இது வந்து? பனையூர்ல இப்படிதான் பேசிக்கிறீங்களா நீங்களா வந்து? புரியல நமக்கு வந்து 80 இது சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். ஐயோ இவங்க கிட்ட தமிழ் வச்சு செய்யற படாத பாடு இருக்க. எப்பா பாவம், உண்மையிலே தமிழ் பாவம் இவங்க கிட்ட பட்டு. இன்று வரையும் மக்களால் கட்சியால் பாசமுடன் அழைத்த நம்மளுடைய தளபதியை இனி வெற்றி தலைவர் என்று ஒரே குரலுடன் அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழுவில் இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். ஆம் என்பவர்கள் கையை தூக்கலாம். ஹல்லேலூயா.
ஆம் என்று சொல்லுங்க நீங்க அப்படி மாதிரி ஆதவ அர்ச்சனை கேட்ட உடனே நம்மளுடைய தொண்டர்களும் ஹல்லேலூயா நம்ம மாதிரி கையத்துக்கு நின்றுட்டாங்க. சரி, அவங்க ஒரு தீர்மானமாக போடுறாங்க, வெட்டி தளபதியை இனி வெட்டி தளபதின்னு கூப்பிடாம வெட்டி தலைவர்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு தீர்மானமாக போட்டாங்க. ஆனால் அந்த தீர்மானத்திலேயே நம்ம வெட்டி தலைவரை நம்ம புஷி ஆனந்த் ஒன்று கலாய்க்கிறாரு பாருங்க. உலகெங்கிலும் வாழும் 700 கோடிக்கும் அதிகமான மக்கள் கூகுள்ல தேடும் டாப் பிரபலங்களில் ஒருவரான தலைவர் தளபதி அவர்களை அந்த தளபதி பட்டத்தை இந்த பொதுக்குழு இழந்து வெற்றி தலைவராக மற்றொரு தீர்மானமாக உங்கள் முன் நான் சமைக்கிறேன். அவர் ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. அவரே சமர்க்கிட்டார் நம்மகிட்ட வந்து எப்படியோ வந்து சமர்ச்சி ஒருவேளை பேசி முடிச்சிட்டாரு. நம்மளால பாருங்க உலகம் முழுக்க தேரக்கூட தளபதிட்டார். இப்போதான்டா பேசி முடிச்சேன். பேசி திரும்பி கூட வரலையாடா அவரு. மேடையில் விட்டு கீழே அடுத்த ஆள் போய் பேசுற பாருங்க. இதனாலதான் நம்ம சொல்றோம் இவங்களுக்கு வந்து அடிப்படையில் தற்கொலைன்னு சொல்லி சொல்றோம். ஆனா நம்மளுடைய தாவைக்கலை வந்து ரொம்ப எல்லாருமே ஒன்று போல இருப்பாங்க. ஒன்று போல அறிவு நினைச்சிடாங்க. ஒட்டுமொத்த பேரும் ஒன்று போல முட்டாளா இருப்பாங்க. நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. நம்ம புஷியானதுல இருந்து நம்ம ஆதவுல இருந்து இப்ப இந்த அம்மா வரைக்கும் இந்த பொண்ணு பேசுது பாருங்க, அது வரைக்கும் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க பாருங்க. ஆட்சியே கிடையாதுண்ணா, நாங்க சக்தி மசாலா. நாங்க வந்து தூத்துலேருந்து சொல்லுங்க, மர்க்கா சொல்லுங்க. தூத்துலேருந்து பார்த்து ஆனா கடைசி எண்டில் முதலமைச்சர் போட்ட நறுக்குன்னு போட்டாங்க பார்த்தீங்களா? தளபதி இதை நீங்க கேட்டீங்கன்னா நாளை முதலமைச்சரே நீங்க தான். இன்னும் கட்சி தேர்தலே சந்திக்கல, இன்னும் முதலமைச்சர் மக்கள் விரும்பும் முதல்வர் ஜோசப் விஜய் ஏதோ ஒன்று ஜோக்கர் வச்சு ஏதோ ஒன்று போட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள விஜய்க்கு பாறை கட்டாங்க. என்ன உங்களுக்கு புரியல? நீங்க இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். இனிமே கட்சிக்கு நீதான் முதல்வர் வேட்பாளர். ஐயா நான் முடிவெடுத்தேன், நீ பேசாத. ஏய் காளி, நீ காலி போய் லியோத்துக்கு கதை கேளு. வருங்கால முதல்வர் புஷியானதுங்க. அப்போ தளபதியை கெட்டிட்டாங்க, எங்க மேல ஏத்திட்டாங்க. இன்னும் அவர் தேர்தலை சந்திக்கல, இன்னும் 6 மாசம் இருக்கு. அதுக்கு முன்ன குட்டி அதுக்கு பாடையை கட்டி நம்ம புஷியானந்த் என்ன பண்ணிட்டாங்கன்னா முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. அப்போ முன்னாள் இப்ப எப்படி போடலாம்னா முன்னாள் முதல்வர் கனவு வேட்பாளர் ஜேவி 2026 நிகழ்கால வேட்பாளர் நம்ம புஷி ஆனந்த் கரெக்டா இருக்கும். இடையில போடணும், அது வந்து இடையில. அதுக்கு பிறகு ஒன்னே ஒன்று தான். நீ விஜய் பேசுனது ஒன்று, அது ஒன்று வரும்லாம். இன்று வரை யார் போஸ்ட் ஒட்டி கொடி கட்டினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பதவிகள். இந்த கூட நின்று எமோஷனலாக ஒருத்தர் பக்கத்தில் நின்று கை தட்டிட்டு இருக்காரு. அவர் என்ன பொறுப்பு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா பொறுப்பே கிடையாது அவருக்கு. வந்து இப்போ தளபதியுடைய படத்தை பார்ப்பதற்கு உயிரை விட்டவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு போஸ்டிங்கே கிடையாது. தளபதி படத்துக்காக போஸ்ட் ஓட்டி பண்ண நம்ம தருவா, அவனுக்கு எந்த போஸ்டிங்குமே கிடையாது. இப்போ நடந்த அந்த ஒரு செயலி அறிமுகப்படுத்துறீங்களா, அதில் இவங்க சொல்லக்கூடிய போஸ்ட் ஓட்டினா ஒருத்தவங்க கூட உள்ள கிடையாது. முழுக்க முழுக்க மாவட்ட செயலர் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். எந்த மாவட்ட செயலரும் போஸ்ட் ஓட்டலை. துற்று இருக்கிறவங்க காசு இருக்கிறவங்க மட்டும்தான் தளபதி கட்சியில் பொறுப்பு வாங்கி உட்காந்துருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. எங்கெல்லாம் பணக்காரன் இருக்கானோ அவன் முழுக்க மாவட்ட செயலர். கஷ்டப்பட்ட ஒருத்தங்க மாவட்ட செயலரை போட்டு இங்கே பார்த்துருக்கீங்களா? தவைக்கலை யாராவது ஒரு எங்கள் தொகுதியினுடைய மாவட்ட செயலர் ரொம்ப கஷ்டப்பட்டவருங்க ஒருத்தங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒருத்தங்க 2 பேரை காமிச்சிருங்க. நீங்கள் இருக்க மாட்டாங்க. துட்டு இருந்தால் மட்டும் தவைக்கலை பொறுப்பே. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? வாய் குசாம் பேசிட்டு போகிறாங்க. பக்கத்துக்கு தொண்டை கைத்திட்டு இருக்கான் தெரியுமா ஒருத்தன், அவன் தான் இருக்கிறதுல ஈனாவானா இழிச்ச வாயன். இதில் முக்கியமாக ஒரு பதிவு, நம்ம மக்கள்கிட்ட ஓடிபி கேட்க போகிறதே கிடையாது. பொதுவாக விஜய் ரசிகர்னாலே பொய் பேசுவாங்க. இன்னும் சர்க்கரை படம் இருக்கலாம், இன்னும் குட்டி போட்டுட்டு இருக்கு.
நீங்கள் எந்த படம் வந்தாலும் சர்க்கார் குட்டி அடிக்கவே முடியாது. அப்படி குட்டி போட்டு குட்டிக்கு மேலே குட்டி போட்டு ஜட்டி கொண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படம் வந்து. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓடிபி கேட்க உறுப்பினர் சேர்க்க போகிறாங்களாம். எப்படி சேர்ப்பாங்க? ஃபோன் நம்பர் இவங்களே போட்டுறாங்க. 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு, தாவேக்காவின் தற்கூரி நாதான் சொல்லு. இந்த மாதிரி தாவேக்கா தற்கூரியே போகிறவா நம்பரில் கண்ணை மூடிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 அதுக்கப்புறம் ஒரு 0 அவ்வளோ 10 நம்பரு தாவேக்காருடைய உறுப்பினர். நீங்கள் ஓடிபி உங்களுக்கு வராது. அப்போ எவ்வளோ பேரும் சேர்க்கலாமே? 5 கோடி இல்லைங்க, இந்தியாவுக்கு 130 கோடி மக்கள் இங்கே உறுப்பினர் சேர்த்துடலாமே நம்பரே இல்லாமல். 00000 தாவேக்கா ஒரு 0 முட்டை. இதுதான் இவங்களுடைய லட்சியம். அம்முக்குட்டி சல்லக்குட்டி ஜாங்கிரி பூந்தி. இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார், நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையே துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி. கேனப்பையில் அப்படின்னு தளபதியே சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இதுதான் தாவேக்கா கட்சியினுடைய ஒட்டுமொத்தமாக நடந்து முடிந்த இப்போ நடந்த நமக்கு கண்டென்ட்டு. அடுத்த ஒரு கண்டென்ட்டு தாவேக்கா சார்பாக நம்மளுடைய வெற்றி தலைவர் தருவாரு நம்ம நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டு மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டு இந்த வீடியோவை 80 நாளோட முடிக்கிறேன். நன்றி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.